பொண்டாட்டி மௌத்தா போன மாப்பிள்ளமார். அதில் சில நேரம் 40 வயசுல 50 வயசுல உள்ளவங்க இருந்தால் 2வது கல்யாணம் முடிச்சு கொள்வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் சில நேரம் குடும்பத்தில் பிள்ளைகள் வளர்ந்து இருப்பார்கள், உம்மா மௌத்தா போய்ப்பா, வாப்பாவும் இருப்பார், பிள்ளை வாப்பாவுக்கு கல்யாணம் தேவையானு யோசிக்கவே மாட்டார்கள். நாம் யோசிக்கிறது பெண்களை பற்றி தான். ஆனால் இவரும் ஒரு விதவை தான், தபுதாரர் தான். நீங்கள் நானும் யோசிக்க வேண்டிய என்ன தெரியுமா, வாப்பா உம்மான்னு வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் பாருங்கள், உம்மா வாப்பாவை காட்டி இருப்பா, வாப்பாட்ட கேட்கணும், வாப்பாட்ட பேசணும், வாப்பாட்ட செய்யணும் என்று அவங்க கல்யாணம் முடிச்சு அந்த ஜோடு கடைசி வரைக்கும் அப்படி ஒத்துமையாக தானே இருக்கும். வாப்பா இல்லாத நேரம் உம்மா சில நேரம் கொஞ்சம் தயங்குவா. வாப்பாவும் அதுக்குள்ளே அப்படியே வாழ்ந்து பழகினவர். ஒரு ஆண் உடலால் பலமானவனாக இருந்தாலும் மனதால் அவன் பலகீனமானவன். ஒரு பெண் உடலால் பலகீனமானவளாக இருந்தாலும் அவள் மனதால் பலமானவள். அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். மாப்பிள்ளை மௌத்தா போன ஒரு பெண் பிள்ளைகளோடு வாழ்ந்து மேனேஜ் பண்ண அவளுக்கு முடியும் என்றால் மனம் பலம், உடம்பலம் இல்லை. அதே நிலையில் வாப்பா வச்சு பார்த்தா வாப்பாத முடியாது. அவர் உடல் அளவில் நல்லமாய் காட்டினால் மனதளவில் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார், அவர் பலகீனமாயிட்டார். அந்த பலகீனத்தை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. வாப்பா கிணத்துக்கு 2வது கல்யாணம் என்று கேட்டு வாப்பா கல்யாணம் முடிக்கிட்ட வாப்பாவோடு கோவப்பட்டு வெளியே போன பிள்ளைகள் முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கிறார்கள். வாப்பாவோட கடைசி வரைக்கும் பேச மாட்டேன், என்ன உங்களுக்கு பிரச்சனை, வாப்பா 2வது கல்யாணம் முடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி நாங்கள்லாம் வளர்ந்து எனக்கும் பிள்ளை இருக்குது, வாப்பா பேரை பேச்சு கண்ணு வாப்பா கண்ணத்துக்கு 2வது கல்யாணம். வாப்பாக்கு வந்து உடல் சுகத்துக்கு முடிக்கல, மன அமைதிக்கு முடித்திருக்கிறார். அதை பிள்ளைகள் புரிவதில்லை சோர்களே. வாப்பாக்கு அந்த நேரத்தில் உடல் சுகம் தேவைப்படவில்லை, அவருடைய மூச்சு கடைசியா நிம்மதியா முடிவதற்கான மனசு ஆறுதல் ஆகுவதற்கு மனது படபடப்பில் இருக்கிறார். என்றால் அந்த இடத்தை பிள்ளையால் நிரப்ப முடியாது, அந்த இடத்தை மகளால் நிரப்ப முடியாது, அந்த இடத்தை மருமகளால் கொடுக்க முடியாது. அவர் கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு இடம் அவருக்கு இருக்கக்கூடிய மனைவி மட்டும்தான். அவங்க 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை, வாப்பமாரும் அது சொல்வதும் இல்லை. ஆனால் அது புரிந்து கொள்வதற்கு குடும்பங்களும் தயாராக இருப்பதும் இல்லை. வாப்பக்கனுக்கு இந்த வயசுல கல்யாணம் தான் கேட்பாங்க. அந்த வயசுல அவருக்கு தேவை சவர்களே. ஏன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையும் மகன்கிட்ட வந்து சொல்லலாது, மகள்கிட்ட வந்து சொல்லலாது, மருமகள்கிட்ட வந்து சொல்லலாது. சொன்ன என்ன உங்களோட வாப்பாக்கு ஒரே தலைவலியா, உங்களோட வாப்பாக்கு ஒரே இடுப்பு வலியா, உங்களோட வாப்பாக்கு அதை செஞ்சு தரட்டுமா, இதை செஞ்சு தரட்டுமா, நான் பார்க்குறேன், என் பிள்ளைய பார்க்குறேன், எவ்வளோ பிரச்சனை பின்னால் உருவாகும், புகைந்து கொண்டு வரும். வாப்பா சைலன்ஸ் ஆகிடுவார். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, நாம் ஒன்றை பேச போன மகன் என்னோட கோய்ப்பார், மகள் கோய்ப்பார், மருமகள் வேணாம், நம்ம ஏழுமான வரைக்கும் போவோம், தாரத்தை தின்னுவோம், பள்ளிக்கு போவோம், வரும். அந்த லைஃப் இருக்கிறது அவங்க உள்ளத்தில் குமரி கொண்டு இருக்கக்கூடிய லைஃப். அது சாதாரண லைஃப் கிடையாது சோர்களே. அவங்களுக்கு சொல்லவும் பயம், 2வது கல்யாணம் முடிச்சு தாங்கன்னு சொல்ல பயம். ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை புரிய வேண்டும், பிள்ளைகள் புரிந்து. ஒரு தாய் தன் கணவன் மரணித்தால் அவளால் மேனேஜ் பண்ண முடியும் குடும்பத்தில். ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளோடு வளர்ந்த ஆளாகினவன், வீட்டுக்குள்ளே வேலைகளோடு வாழ்ந்தவன். வாப்பாவால் முடியவே முடியாது, 100க்கு 1000% முடியாது. ஏன்னா அவர் வெளியில வாழ்ந்தவர். பிரச்சனைன்னு வந்தால் மனைவிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தவர் அவர். அவருக்கு அந்த அடைக்கலம் அவருடைய மௌத்து வரைக்கும் தேவை, அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் தேவை. தனக்கு பக்கத்தில் தனக்கு மனைவி ஒன்று இருக்கணும், இரவில் அவரோடு நான் பேசணும், தன் கவலைகளை சொல்லணும், தன்னுடைய விஷயங்களை பேசணும் என்று. அந்த இடம் வீட்டில் சரியாக வாப்பமாறு கிடைக்கிறது இல்லை சோர்களே. அதனால பிள்ளைகள் பிரச்சனை படுத்துறாங்க. வாப்பா கிணத்துக்கு இந்த 40 50 வயசுல 60 வயசுல வாப்பா கிணத்துக்கு கல்யாணம். வாப்பா கல்யாணம் முடிச்சு பாருங்க, உங்களோட மாதிரி அவர் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கும் சேர்த்து காட்டுவார். குடும்பத்தில் முஸ்லீம் குடும்பத்தில் இப்படி வாப்பாவோட பேசாத பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கிறாங்களே சோர்கள். இவங்க என்ன உறவை பேணினாங்க?